except this high jump. It's over! Tagovailoa at 189. A beautiful clearance. Oh, it's lovely to see it. It was Progenova, wasn't it, Chris, that did it first? A few years ago. Progenova did, and it was on the old small horse. Yeah. அங்கித் சர்மான் ஒரு ட்ரிபிள் ஜம்பர் லாங் ஜம்பர் வந்து 8.19 பண்ணார் இந்தியாவில். அதாவது ஜூலை மாதம் பண்ணார். 8.19 பண்ணதால் அங்கே குவாலிஃபையிங் மார்க் வந்து 8.15 தான். எங்கே ரியோவில் 8.15 பண்ணால் வில் கோ டு ஃபைனல்ஸ் தான். பட் அந்த பையன் என்ன பண்ணாருன்னா அங்கே போய் 7.70 தான் பண்ணார். ஸோ அது கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது. கண்ட்ரிஸ் ஹெல்த் இஸ் டிட்டர்மின்ட் பை இட்ஸ் பிளே கிரவுண்ட்ஸ் அண்ட் பார்க்ஸ் என்று சொல்லுவார்கள். அடிப்படையாக நமது ஜனத்தொகைக்கு இருக்க வேண்டிய விளையாட்டு மைதானங்கள், தரமான விளையாட்டு மைதானங்கள் இல்லை. ஒரு புள்ள படித்து முடிக்கிறக்கு டிகிரி, ஒரு பிஏஓ பிஎஸ்சியோ பிஇஓ படித்து முடிக்கணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் ப்ரீகேஜிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் முடிக்கிறதுக்கு டிகிரி இருக்குது கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகுது. சாதாரணமாக ஒரு டிகிரியை முடிக்கிறதுக்கே உங்கள் 16 வருஷம் ஆனால் நீங்கள் ஒலிம்பிக் போட்டியில் கிட்டத்தட்ட 200 நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு போட்டி, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு விளையாட்டு விழா. அதில் நீங்கள் மெடல் வாங்கணும்னா, பதக்கம் வாங்கணும்னா எப்படிப்பட்ட நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும், எப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் வகுக்கணுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட பதவி இருக்கு, உங்ககிட்ட பவர் இருக்கு, பட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் யூ ஆர் நாட் அக்கௌண்டபிள். ஸோ அது முதல்ல மாறணும். சம்படி ஹூ இஸ் அக்கௌண்டபிள். நான் இந்த பதவியில் இருக்கேன், இதனால நான் இதை என்னால் செய்ய முடியும்னு அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறவங்க வரணும். வணக்கம். இது ஒரு செய்தி விமர்சன நிகழ்ச்சி. இன்றைய தினம் ரியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் பங்கேற்று பதக்கங்களை வாங்கியது இங்கே நாம் விவாதிக்க இருக்கிறோம். விளையாட்டு போட்டிகளை பொறுத்தவரை இந்தியாவில் துவக்கத்திலிருந்தே அதற்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்திருக்கிறார்கள். முதலில் தேசிய விளையாட்டு கொள்கை என்பது 1984 வகுக்கப்பட்டாலும் 1998 அதற்கென ஒரு நிதி தனியாக தேசிய அளவில் ஒதுக்கி 2000 வருடம் அந்த விளையாட்டு துறையாக இருந்ததை தனி அமைச்சகமாக, விளையாட்டுத்துறைக்கென்றே ஒரு தனி அமைச்சகமாக உருவாக்கி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வந்தார்கள். இதன் பிறகு 2001 புதிய விளையாட்டு கொள்கை வகுக்கப்பட்டது. அந்த கொள்கையின் அடிப்படையில் சர்வதேச விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்தும் வகையில் சில வழிமுறைகள் கொண்டு வரப்பட்டன. பிறகு தேசிய விளையாட்டு மேம்பாட்டுக் கொள்கை 2014 வகுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஒலிம்பிக் போட்டியில், அதாவது ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கு முன் இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பல்வேறு சலுகைகள், பல்வேறு வசதிகள், வாய்ப்புகள் கிடைக்கும் அளவிற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டன. 2015 இதற்கென சில முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டன. குறிப்பாக மெடல் பெறுவோரின், அதாவது பதக்கம் பெறுவோருக்கான ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதன் விளைவாக ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன் விமென்ஸ் சிங்கிள்ஸில் PV சிந்து அவர்கள் வெள்ளிப் பதக்கத்தை பெற்றிருக்கிறார். அதேபோல் சாக்ஷி மாலிக் அவர்கள் மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை பெற்றிருக்கிறார். தீபா கர்மாக்கர் அவர்கள் ஜிம்னாஸ்டிக்கில் 4வது இடத்தை பெற்று இந்தியாவின் பெருமையை இந்த
வீராங்கனைகள் அனைவரும் உலக அளவில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் அதிக பதக்கங்களை ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பெற்றிருக்க வேண்டும். அதை பெறும் வகையில் இனிமேல் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், விளையாட்டுத்துறைக்கு என்ன விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது பற்றியெல்லாம் விவாதிப்பதற்காக இங்கே திரு ஜி விஸ்வநாதன் சார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இவர் தமிழ்நாடு கால்பந்தாட்ட கழகத்தின் செயலாளராகவும் தலைவராகவும் ஏறக்குறைய 30 வருடங்கள் பணியாற்றியவர். இந்திய கால்பந்தாட்ட கழகத்தின் உபதலைவராக ஏறக்குறைய 16 வருடங்கள் பணியாற்றியவர். சாதாரணமாக ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்து இவ்வளவு பெரிய உயர் பதவிகளுக்கு வந்தவர். அடுத்தபடியாக திரு எஸ் பரமேஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருப்பவர். விளையாட்டுத்துறையில் அதிக ஆர்வமுள்ளவர். விளையாட்டுகள் பற்றி அனைத்து வரங்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பவர். இன்றைய தினம் நாம் ஒலிம்பிக் போட்டியை பற்றி நாம் இப்போ டிஸ்கஸ் பண்றோம் சார். இப்போ இந்த நடந்து முடிந்த ரியோ ஒலிம்பிக்கில் 119 பேர் இந்தியாவினுடைய சார்பாக கலந்து கொண்டிருக்காங்க. அதில் 2 பேர் பதக்கங்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் தவிர மொத்தத்தில் இவர்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் பதக்கங்களை ஒரு மயிரிழையில் தவறவிட்டு இருக்கிறார்கள். அதில் 13 பெண்கள் இருக்கிறார்கள், விளையாட்டு வீராங்கனைகள். அவர்கள் 13 பெண்கள் அந்த நிலையில் வந்திருக்கிறார்கள். இதை மேலும் ஊக்கப்படுத்துவதற்கு என்ன தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த வருஷம் நம்ம மெயினாக போனது பாக்ஸிங், பேட்மிண்டன், ஆர்ச்சரி, ரெஸ்லிங், டென்னிஸ், அதுக்கப்புறம் ஹாக்கி, மென்ஸ் ஹாக்கி ஜெயிக்குங்கிற நம்பிக்கையில் போனோம். இதில் நமக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக அமைஞ்சது தீபா கர்மாக்கர், ஜிம்னாஸ்டிக்ஸ். அவங்க ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் பல இது உண்டு. பேலன்சிங் பீம் உண்டு, பேரலல் பார்ஸ் உண்டு. அதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே 40க்கு மேலே தான் இருந்திருக்காங்க. பட் இந்த வால்ட் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. 8வது இடம் வந்தாங்க குவாலிஃபிகேஷனில். ஃபைனல்ஸில் ஷீ ஃபினிஷ்ட் 4th. பட் அவங்க ஆரம்பத்தில் ஷீ ஆஸ்ட் ஃபார் அ ஃபிசியோதெரபிஸ்ட். அவங்களுக்கு அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் கிடைக்கல. ஃபைனல்ஸுக்கு வந்தப்புறம் ஷீ வாஸ் ப்ரொவைடட் அ ஃபிசியோதெரபிஸ்ட். அதில் 4வது இடம் வந்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அவங்க ப்ரொடோனாவாங்கிற ஒரு வால்ட் ட்ரை பண்ணாங்க. இட்ஸ் அ டெத் வால்ட். தலை முதல்ல கீழே வரும். ஸோ அவங்க சரியா லேண்ட் பண்ணலாம், தலை போய் அடிச்சதுன்னா அப்படியே கட் ஆகி இன்ஸ்டன்ட் டெத். 5 பேர் தான் இது வரைக்கும் வேர்ல்டில் அதுவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அது முதல்ல ட்ரை பண்ணது அந்த ப்ரொடோனோவாங்கிற அம்மா. அதனால அவங்க பேரை வச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருந்தது. டென்னிஸில் பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா அண்ட் போபண்ணா போராடி தோத்தாங்க. அது ஜெயிச்சிருந்தாங்கன்னா பிரான்ஸ் மெடல் அவங்களுக்கு. ஸ்ரீகாந்த் கடம்பி பேட்மிண்டன்ல லிண்டான் இஸ் நம்பர் 1 இந்த வேர்ல்ட் பேட்மிண்டன்ல, அவரோட போராடி தோத்தார். இப்படி எல்லா விதத்துலையுமே ஆர்ச்சரியிலையும் ரொம்ப அருமையாக விளையாடினாங்க. பட் பேட் டைம். அதனால மேபி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் சொல்லணும். பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ இந்திய வீரர்கள் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு மிக நல்ல பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பெண்கள். ஒரு பிரதமர் அவர்களே இந்தியாவின் இந்தியாஸ் டாட்டர்ஸ் பண்ண இந்த சாதனை நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு அடிப்படையா இது என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? கண்ட்ரிஸ் ஹெல்த் இஸ் டிட்டர்மின்ட் பை இட்ஸ் பிளே கிரவுண்ட்ஸ் அண்ட் பார்க்ஸ் என்று சொல்லுவார்கள். அடிப்படையாக நமது ஜனத்தொகைக்கு இருக்க வேண்டிய விளையாட்டு மைதானங்கள், தரமான விளையாட்டு மைதானங்கள் இல்லை. ஏன் தங்கப்பதக்கம் வாங்கவில்லை என்றால் அதற்கு எல்லோரும் பொறுப்பேற்க வேண்டும். பெற்றோர்கள், அரசு, எங்களை போன்ற நிர்வாகிகள், விளையாட்டு நிர்வாகிகளும் பொறுப்பேற்றுதான் ஆக வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள். நாம் இன்னும் விளையாட்டுத்தானே என்று விளையாட்டாகவே பேசிக்கொண்டு விளையாட்டாகவே விட்டுவிடுகிறோம். அதன் முக்கியத்துவம் இனியும் நாடெல்லாம் நன்றாக அறிந்தவர்கள், பெற்றோர்கள் குறிப்பாக
இன்று பதக்கம் வாங்கியவர்கள் விளையாட்டில் நன்றாக முன்னேறியவர்கள் என பார்த்தால் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது. சிந்துவை பார்த்துக் கொள்ளுங்கள், அது மாதிரி எவ்வளவு பேர் சொல்ல பெற்றோர்கள். ஏன் நமது கிரிக்கெட்டில் இருக்கும் அஸ்வினை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரது தந்தையார் டெய்லி தனது ஸ்கூட்டரில் அழைத்து கொண்டு அஸ்வினை கொண்டு போய் நெட்ஸ் பிராக்டிஸிலும் பயிற்சிக்கும் விட்டு கொண்டிருந்தார். இன்று உலகத்தரம் வாய்ந்த ஒரு பவுலராக மாறியிருக்கிறார். இதுக்கு பெற்றோர்கள் ஒரு முக்கிய காரணம். இந்த விளையாட்டு சங்கங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாம் அட்டானமஸ், அதாவது அவர்களது இதில் யாரும் தலையிட முடியாது. ஒன்று, இதை நிர்வகிப்பவர்கள் எல்லோருமே ஆர்டரை கௌரவ பதவி வகிப்பவர்கள். அவர்கள் வேலையை விட்டு மாலையிலேயோ இல்லை அவர்கள் பொழுது நேரம் இருக்கும் போதே வந்துதான் அதை கவனிப்பார்கள். இதற்கு மற்ற நாடுகளில் இது முழு நேர ஒரு தொழிலாக மாறிவிட்டது. நன்றாக முன்னேறிய நாடுகளில் இட்ஸ் அ தொழில், ப்ரொஃபஷன். அந்த நிலை இங்கே வரவில்லை. சார், இப்போ சார் சொல்கிற மாதிரி சார், இப்போ அவர் சொல்கிற ஒரு கருத்து என்ன உடன்பாடான கருத்துனா, ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு கேரியராக ஸ்போர்ட்ஸ்மேன் நினைக்கிறது இல்லை, அல்லது அவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கான வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கறது இல்லை. இது ஒரு காரணமா சொல்றாங்க. சார் சொன்னதுக்கு ஒரு அடிஷனல் இது என்னன்னா கௌரவ பதவிகள் சொன்னார்ல. ஸோ கௌரவ பதவி ஹானரரின்னு வரும்போது பதவி பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு உங்ககிட்ட பதவி இருக்கு, உங்ககிட்ட பவர் இருக்கு, பட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் யூ ஆர் நாட் அக்கௌண்டபிள். ஸோ அது முதல்ல மாறணும். சம்படி ஹூ இஸ் அக்கௌண்டபிள், நான் இந்த பதவியில் இருக்கேன், இதனால நான் இதை என்னால் செய்ய முடியும்னு அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறவங்க வரணும். அதே மாதிரி இந்தியன் ஹாக்கி டீமை பற்றி பேசும்போது நீங்கள் ஃபைனலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா அர்ஜென்டினாவை ஜெயிச்சாங்க, பெல்ஜியம் கிட்ட ரொம்ப க்ளோஸா தோத்து போனாங்க, ஜெர்மனி கிட்ட 3 செகண்ட் பாக்கி இருக்கும்போது தோத்தாங்க. பட் அல்டிமேட் வின்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா. சோ பட் we have defeated அர்ஜென்டினா. அப்போ இந்தியா அணி ஜெயிச்சதா கூட நம்ம எடுத்துக்கலாம். தட்ஸ் a very positive thinking. பெல்ஜியத்துக்கிட்ட 3-2 ரொம்ப க்ளோஸா தான் தோத்தோம். சரி. ஸோ இப்போ கெரியர்னு பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேப்பர்ல பார்த்தேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாம் கூட எடுத்துடணும் காலேஜஸ்லேருந்து அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆஸ் அ கெரியர் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் விளையாட போகாத, படி படி படின்னு அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்காம, இஃப் ஹி இஸ் வெரி குட் இன் ஸ்போர்ட்ஸ், ஐ திங்க் தே ஷுட் என்கரேஜ் த சில்ட்ரன். படிப்பு கம்மியானாலும் பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸல் பண்ற நிலைமைக்கு வந்தான்னா they should 100% support the children. சப்போர்ட் பண்ணலாம். பெற்றோருடைய ரோல் ஒரு முக்கியமான ரோல். இன்னொன்னு, பள்ளிகள் கல்லூரிகளை பொறுத்தவரையில எப்படி அந்த பள்ளிகளுடைய அந்த பாடத்திட்டங்களிலே இந்த விளையாட்டை கொண்டு வந்து அந்த குழந்தைங்களை இப்போ எல்கேஜியில் ஆரம்பிக்க யூகேஜி ஆகும் அந்த ஸ்டேஜ்லேருந்தே இதுங்களை வளர்க்கணுமா, எப்படி நீங்க? நான் சொல்லிவிடுகிறேன். ஒரு குழந்தை பிறந்தவுடன் 3 வருடங்களை மட்டும் தாய் தான் பயிற்சியாளர், கோச். ஒரு உதாரணம் சொல்கிறேன். தாய் காய் நறுக்கி கொண்டிருப்பார், குழந்தையை அடுப்பங்கரையில் இருக்கும், அந்த கரண்டியை எடுக்க போகும், பாத்திரத்தை எடுக்க போகும். இந்த அம்மா கரண்டியை எடுத்த சிறு தூரத்தில் போட்டு விட்டு போய் எடுத்துட்டு வா என்று சொல்வார்கள். இது ஒரு பயிற்சி. 3 வயதுக்கு மேல் தந்தை அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். தந்தை தனது மகனையோ மகளையோ எங்கு விளையாட்டு போட்டிகள் நடக்கின்றனவோ கூட்டிக் கொண்டு சென்று மோட்டிவேட் பண்ணுவோம், உற்சாகப்படுத்த வேண்டும். நீ இது விளையாடு. 3 வயதிலேயே நீங்கள் பெண்ணானாலும் சரி ஆனா குழந்தைகளை எந்த விளையாட்டுக்கு தகுதியானவர்கள் கண்டுபிடித்து விடலாம். விளையாட்டு தெரிந்த பெற்றோர்கள் ஸ்பிரிண்டில் நன்றாக இருப்பார்களா, இல்லை நன்றாக குதிப்பார்களா, நீங்க ஒரு பந்தை உருட்டி போட்டால் காலில் சரியா படுதா, வீசினால் கையில் சரியா படு. சில குழந்தைகள் பந்து வீசினால் பந்து இந்த பக்கம் இருக்கும், கை இங்க நீட்டு வர. கோஆர்டினேஷன், பந்து கை கண்ணு எல்லாம் கோஆர்டினேஷன். இதை பார்த்து நம்ம குழந்தைகளை கண்டுபிடித்து விடலாம். எந்த விளையாட்டில் ஆர்வம் காட்டுகிறார்களோ 6 வயது மட்டும் அதை கொண்டு போய் காட்டிவிட்டு 6வது வயது பயிற்சியாளர்களும் இந்த குழந்தையை ஒப்படைத்து விடுவோம். என் மகனை என் மகளை டென்னிஸில் போடுங்கள், கால்பந்தில் போடுங்கள், ஹாக்கியில் போடுங்கள், ஸ்பிரிண்டில் போடுங்கள் என்று செய்ய வேண்டும். அது செய்வதில்லை. பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், எல்கேஜியில் இருக்கும் போதே நீ பிஇ படிக்கணும்னா இப்படி இருந்தால் படிக்க முடியாது, விளையாட இது படி, ஜாக்கெட்டில் சொல்லு, அதை சொல்லு, ட்விங்கிள் ட்விங்கிள் சொல்லு. எந்த பெற்றோரும் மாலையில் போய் விளையாடுங்கள் சொல்வதில்லை. சொன்னாலும் ஒரு பாதுகாப்பான விளையாட்டு மைதானம் அருகில் எங்கேயுமே யாருக்குமே கிடையாது. இந்த ஒலிம்பிக் போட்டி குறித்து
சில வல்லுநர்களிடமும் நாம் கருத்து கேட்டிருக்கிறோம். அந்த கருத்துக்கள். இப்போ ரியோ ஒலிம்பிக்ஸ் 2016 முடிஞ்சுது. இப்போ என்ன நம்மளோட இந்தியாவில் என்ன எல்லாம் கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 2 மெடல் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது ரெண்டுமே வந்து சாக்ஷின்னு ஒன்று நம்மளுடைய ரெஸ்லிங்கில் வாங்கினாங்க பிரான்ஸ் மெடலு. அப்புறம் பிவி சிந்து வந்து சில்வர் மெடல் வாங்கினாங்க. நம்ம இந்தியன் டீம் கண்டிஞ்சன்ட் போனது பார்த்திங்கன்னா 120 பேர், அதாவது 119 போயிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்த்த விதமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்ச்சரி நல்லா எதிர்பார்த்தாங்க, ஷூட்டிங்கில் எதிர்பார்த்தாங்க, ரெஸ்லிங்கில் எதிர்பார்த்தாங்க, அதாவது மென்ஸ் செக்ஷனில், பாக்ஸிங்கில் கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க, அடுத்து ஹாக்கி டீமில் எதிர்பார்த்தாங்க. இந்த 5ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷட்டில் கூட சானைனோல் தான் பண்ணுவாங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்கில் நம்ம எதிர்பார்க்கல. மற்ற கேம்லாம் வந்து நம்ம வெறும் பார்ட்டிசிபேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னே நமக்கு எத்தனை மெடல் வரும்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீம் வந்து கிட்டத்தட்ட 19 மெடல் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் தான் ரொம்ப ராங்காக போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ரீவியஸ் இயர் 2012 லண்டனில் நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தா நமக்கு 6 மெடல் கிடச்சிது. அந்த 6 மெடலில் வச்சுட்டு நம்ம அப்படியே டபுளாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. பிரச்சனையை வந்து நம்முடைய ஆச்சரியை பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் டீம் வந்து டீம் ஈவெண்ட்லேயும் சரி இண்டிவிஜுவல் சரி ரொம்ப க்ளோஸாக குவார்டர் ஃபைனலும் தோற்றுருக்காங்க. ஆனால் பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ஏன்னா ஒரு 10 days முன்னே தான் அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நல்லா ஆடினாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பில் வந்து எல்லோரும் மெடல் அடிப்பாங்கன்னு பண்ணாங்க. ஆனால் அங்கே பார்த்தா அந்த மெடல் வாய்ப்பை நம்ம விட்டாச்சு. அடுத்தது பாக்ஸிங்கில் என்ன பிரச்சனை வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவே இல்லை. அந்த டீம் செலக்ட் பண்ணுற வந்து ஏன்னா எல்லாருமே பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் நம்ம டீமை கொண்டு போயிருக்கோம். அந்த பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் போகும்போது புதுசாக இந்த பாக்ஸரும் குவாலிஃபை ஆகிற நிலைமையில் பழைய பாக்ஸிங் அப்போ வந்து மேரி கோம் வந்து லாஸ்ட் இயர் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க 2012. அவங்களே அனுப்பிச்சிருக்கலாமான்னு யோசித்தேன். கடைசியில் அவங்களே அனுப்ப முடியாது, ஏன்னா செலெக்ஷன் நார்ம்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ அந்த பாக்ஸிங்லேயும் நம்ம நடுவு விட்டோம். அடுத்து ரெஸ்லிங் வந்து நர்சிங் ஒரு பிரச்சனை ஆச்சு, டோப் பிரச்சனை ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம சுஷில்குமார் வின் பண்ணார் சில்வர் மெடலில். அதே மாதிரி வந்து யோகேந்தர் வந்து கண்டிப்பாக வின் பண்ண நினச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கரெக்டாக மெடல் வின் பண்ணுற ஆளுங்கள்லாம் வந்து நம்ம வந்து they did not even cross the first round. ஸோ அது டிசப்பாயின்மெண்ட் தான். எல்லா ஒரு விளையாட்டுகளும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பிரான்ஸ் அடித்தோம், இந்த வருஷம் சில்வர் தான் அடிக்கணும்னு வந்து நினைப்பாங்க எல்லோரும். ஆனால் அங்கே ஒரு பெரிய நம்ம ஏமாற்றானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அத்லெட்டிக்ஸ் ஹையஸ்ட் வந்து எனக்கு என்ன கேட்டால் வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியன் அத்லெட்டிக்ஸ் டீம் வந்து 30 பேர் போனாங்க. 30 பேரில் வந்து வாக்கர்ஸே கிட்டத்தட்ட போத் மென் உமன் 6-7 பேர் போனாங்க. ப்ளஸ் ரிலே டீம் போனாங்க, மென் டீமில் போனாங்க. ப்ளஸ் இண்டிவிஜுவல் கவுடா, தென் புனியா, அதாவது ஷார்ட் போட்டர், டிஸ்கஸ் எல்லாம் போனாங்க. ரொம்ப ஏமாற்றம் வந்து அத்லெட்டிக்ஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அத்லெட்ஸுமே வந்து குவாலிஃபை ஆனாங்க ஆஸ் பர் நார்ம்ஸ், ஆஸ் பர் ரூல்ஸ். ஸோ அதில் ஒரு ஏமாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு அகிஷ் நம்ம வந்து அங்கித் சர்மான்னு ஒரு ட்ரிபிள் லாங் ஜம்பர் வந்து 8.19 பண்ணார் இந்தியாவில். அதாவது ஜூலை மாதம் பண்ணார். 8.19 பண்ணதால் அங்கே குவாலிஃபையிங் மார்க் வந்து 8.15 தான். எங்கே ரியோவில் 8.15 பண்ணால் யூல் கோ டு ஃபைனல்ஸ் தான். பட் அந்த பையன் என்ன பண்ணாருன்னா அங்கே போய் 7.70 தான் பண்ணார். ஸோ அது கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது. நாட் வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ், கண்டிக்கத்தக்கது. எப்படி ஒரு 15 days ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து 8.15 பண்ணியிருக்கலாம், இல்லை 8.10 கிட்டே வந்திருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ட்ரிபிள் ஜம்பர் ரஞ்சித் மகேஸ்வரி போனார். இங்கே 17.42 என்ன பண்ணார் குவாலிஃபை ஆகும்போது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா டிட் நாட் ஈவன் கிராஸ் 60 meters. அது டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்கிறோம், இல்லை ஃபெடரேஷன் குறை சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தோம்னா என்னை பொறுத்த மட்டும் இந்த அத்லெட்ஸு ஏன் பேடாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க? இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் கிட்ட வந்து குவார்டர் ஃபைனல் பண்ணாலாம் பரவாயில்ல. பட் வந்து அவங்க வந்து டிசப்பாயின்ட் பண்ணது வந்து நாட் ஒன்லி தெம் செல்ஃப், அவங்களே டிசப்பாயின்ட் பண்ணிக்கல, கண்ட்ரியை டிசப்பாயின்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்த்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த மட்டும் லாஸ்ட் 2012 ஒலிம்பிக்ஸ்லேயும்
இந்த ஒலிம்பிக் கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து 300 கோடி அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மக்கள் நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணல யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டது. எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்போஷர் டு ஒரு லாங் ட்ரைனிங் ஜெர்மனியில், அதாவது எந்தெந்த அத்லெட்ஸோ எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்மேனோ எங்கெங்கே வந்து ட்ரைனிங் பண்ணணும்னு கேட்டாங்களோ எல்லாத்தையும் கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க. எந்த கண்ட்ரியும் கொடுக்கல, சைனா கூட கொடுக்கல, ஜப்பானும் கொடுக்கல. ஸோ இந்தியா வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ பேர் கண்ட்ரியில் வந்து மெடல் வின் பண்ணலாமா என்ன. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட இந்த அக்கௌண்டபிள் கண்டிப்பாக எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வந்து இந்தியா வந்து நம்ம மெடல் டெல்ல வர முடியும். லண்டனில் நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியா கிட்டத்தட்ட ஒரு கோல்டு ஒரு 2 சில்வர் ஒரு பிரான்ஸ் வாங்கினோம். பட் அந்த ஒரு கோல்டு கூட நம்மளால் இந்த ஒலிம்பிக்ஸில் வின் பண்ண முடியாது. வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இதுக்கு எல்லாமே காரணம் ஒன்று தான். எல்லாருமே சொல்கிறாங்க 130 கோடி 140 கோடி பாப்புலேஷன் சொல்கிறாங்க. 130 கோடி 120 கோடி பாப்புலேஷன் இருந்து பிரயோஜனம் இல்லை. என்ன நம்ம செயல் திட்டம் வச்சுருக்கோம் ஸ்போர்ட்ஸுக்கு. நமக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்க, நமக்கு எல்லாத்துக்குமே கொள்கை இருக்குது. வெளியுறவு கொள்கை இருக்குது, பொருளாதாரத்துக்கு கொள்கை இருக்குது, விவசாயத்துக்கு கொள்கை இருக்குது, கல்விக்கு கொள்கை இருக்குது. ஆனால் விளையாட்டுக்கு மட்டும் எந்த கொள்கையும் கிடையாது. அதில் இந்தியா மட்டும் இல்லை, யூனியன் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, பொதுவாக அது மாநிலங்களில் ஸ்டேட்லேயே நமக்கு வந்து போதுமான திட்டங்கள் கிடையாது. இந்த திட்டத்தை வகுத்தாலே ஒழிய, அதாவது லாங் டேர்ம் பிளான் இஸ் ரெக்வயர்ட். இப்போ ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு புள்ள படித்து முடிக்கிறக்கு டிகிரி ஒரு பிஏஓ பிஎஸ்சியோ பிஇஓ படித்து முடிக்கணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் ப்ரீகேஜிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் முடிக்கிறதுக்கு டிகிரியை வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகுது. சாதாரணமாக ஒரு டிகிரியை முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 16 வருஷம் ஆனால் நீங்கள் ஒலிம்பிக் போட்டியில் கிட்டத்தட்ட 200 நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு போட்டி, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு விளையாட்டு விழா. அதில் நீங்கள் மெடல் வாங்கணும்னா, பதக்கம் வாங்கணும்னா எப்படிப்பட்ட நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும், எப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் வகுக்கணுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம், ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சோடனே என்ன குறைபாடு உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, இது ஒன்றும் ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் நம்ம உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை, இன்ஸ்டன்ட் காஃபி இல்லை, இன்ஸ்டன்ட் டீ கிடையாது. இது வந்து ஸ்போர்ட்ஸு. ஒலிம்பிக்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் லாங் டேர்ம் பிளான் இல்லாமல் எந்த அரசாங்கமும் எதுவும் சாதிக்க முடியாது. சொல்கிறாங்க இந்த ஜப்பான், சைனா, கொரியாலாம் கூட. ஜப்பான்லாம் ரொம்ப சின்ன நாடு. சைனா விடுங்க, சைனா நம்மளுடைய பாப்புலேஷன் ஒரு 10 கோடி அதிகமாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். இருந்தால் கூட அவங்க உலக லெவலில் எப்படி இருக்கிறாங்க மற்ற பதக்கப்பட்டியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைனாவை நம்ம மேலேருந்து பார்க்குறோம் பதக்கப்பட்டியலில், இந்தியாவை நம்ம இன்னும் கீழேருந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நம்ம இந்தியா இன்னும் இருக்கோம். அதற்கு காரணம் நம்ம கிராஸ் ரூட் லெவல்லேருந்து இன்னும் வந்து போதுமான அளவு பயிற்சி கொடுக்காது தான் காரணம். ஏன்னா டேலண்ட் இருக்கிறாங்க. டேலண்ட் இப்போ நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவன். கிராமத்தில் என்னமா எத்தனையோ திறமையானவர்கள் விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு போதுமான பயிற்சியை கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சா கண்டிப்பாக நம்மளால் எதிர்காலத்தில் ஒலிம்பிக்ஸில் ஜொலிக்க முடியும். பேரா ஒலிம்பிக்ஸை பற்றி நீ கேட்கணும். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் மாரியப்பன்ற ஒரு பையன் வந்து ஹை ஜம்பில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் பாராலிம்பிக். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. இது வந்து முதல்ல அந்த மாணவனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அவன் பண்ணியிருக்க பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டு. நான் ஒரு விளையாட்டு வீரனா, ஒரு பயிற்சியாளராக, ஒரு விளையாட்டு அதிகாரியாக சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் ஒரு இந்த உடல் தகுதி தான் இருக்கணும்ட்டு ஒரு விஞ்ஞானமே இருக்குது. இப்போ பாஸ்கெட் பால் ஆடுறவங்க உயரமாக இருக்கணும், வாலிபால் ஆடுறவங்க டாலாக இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் ஜாவ்லின் த்ரோ போடுறவங்க டாலாக இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் சில தகுதியின் அடிப்படை இருக்குது. அதே மாதிரி ஹை ஜம்புக்கு வந்து டாலாக இருக்கணும். டாலாக இருந்தால் தான் அவன் ஹை ஜம்ப் பண்ண முடியும். ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த லோயர் லிம்ஸ் வந்து ஹையராக இருக்கணும். லோயர் லிம்ஸ் லெங்க்த்து அதிகம் இருக்கப்ப என்ன ஆகும், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேலே வரும்.
அப்படி இருக்கிறப்போ ஜம்ப் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக பாரம் கிராஸ் பாரை கிளியர் பண்ண முடியும். ஆனால் இந்த பையன் மாரியப்பன் கேஸ் என்னங்கன்னா அப்சல்யூட்லி விஞ்ஞானத்தை முறியடிச்சிட்டாங்க, விஞ்ஞானத்தை வந்து தோக்கடிச்சிட்டான் அந்த பையன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு சின்ன ஹைட் அவன், ஒன்றும் ஹைட்டே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடிக்கெல்லாம் இருப்பான். இந்த 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 உடம்பு உயரத்தை வச்சுக்கிட்டு வேர்ல்டு லெவலில் எங்கேயுமே ஒரு ஹை ஜம்பரை எனக்கு பார்த்ததே இல்லை. நான் ஏதாவது ஒரு கோச்சுக்கிட்டு நான் என்கிட்ட அந்த பையன் வந்திருந்தா கூட அப்போ நீங்கள் ஹை ஜம்புக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருப்பேன். ஏன்னு கேட்டேன், அவன் ஹைட்டுக்கு அவன் மேரத்தான் ரேஸ் தான் ஓட முடியும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவன் ஹைட்டு என்னன்ட்டு. அந்த ஹைட்டுக்கு ஸ்போர்ட்ஸில் எந்த விளையாட்டும் விளையாட முடியாது. ஒன்று ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணலாம் அவன், இல்லாட்டி மேரத்தான் ஓடலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சரான ஒரு ஈவெண்ட் ஹை ஜம்பில் வந்து அவன் பண்ணியிருக்கான்னா அவனுடைய நேச்சுரல் எபிலிட்டி தான் அது. இன்னும் 90% நேச்சுரல் எபிலிட்டி, 10% தான் அவனுடைய ட்ரைனிங். ஏன்னா அந்த ஃப்ளாஸ்பெரி ஃப்ளாப் செய்கிறான் பாருங்கள், அதை மட்டும் அந்த டெக்னிக் மட்டும் ஏதோ பயிற்சியாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவனுடைய இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கு பாருங்கள், நான் பார்த்தேன், நான் நேராக பார்த்து நான் அசந்து போயிட்டேன். நான் அந்த ஹைட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு கிட்டத்தட்ட 1.9 மீட்டர்ஸ் செய்திருக்காங்கன்னா மிகப்பெரிய, நீங்கள் கோல்டு மெடலை விடுங்க, கோல்டு மெடலை காட்டிலும் அசாதாரணமான ஒரு பர்ஃபார்மன்ஸு அந்த 1.89 மீட்டர்ஸ் அவன் செய்து கிளியர் பண்ணது. இது வந்து பெரிய விஷயம். இனிமேலாவது நம்ம அரசாங்கம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு போதுமான பயிற்சி மூலமாகவும் ஊட்டச்சத்து மூலமாகவும் ஊக்குவிட்டால் நிச்சயமாக அடுத்த ஒலிம்பிக்ஸில், அடுத்த பேரா ஒலிம்பிக்ஸில் நம்மளால் இன்னும் பல மெடல்களை வாங்க முடியும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே இதை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பல பதக்கங்களை நம்மளால் வெல்ல முடியும்.